நீங்க துறைமுகம் தொகுதியில பார்த்திருப்பீங்க. அங்க என்ன நடந்தது? அமைச்சரே போய் அடிக்கிறாரு. அதான் அவருடைய தகுதி. அதே மாதிரி திருச்சி கிழக்குல வந்து நைட்ல போய் கள்ள ஓட்டு நைட் 1 மணிக்கு கரூர் தொகுதி. அந்த கரூர் தொகுதியில தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு 91%. கரூர் மக்கள் இந்த நாளுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரூருக்கு செந்தில் பாலாஜியே ஓட்டு போட போடல. இன்னைக்கு வந்து உதயநிதி கிளம்பிட்டார் வெளிநாட்டு. இவரெல்லாம் எல்லாரும் இந்த ஊபி என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க, தேர்தல் முடிஞ்சோடனே அவர் வெளிநாட்டுக்கு ஓய்வு எடுக்க போயிடுவாரு. யாரை சொன்னாங்க? விஜய். நம்ம போனது யாரு? இதுதான் இவங்களுடைய நரேட்டிவ்ஸ். எல்லா நரேட்டிவ்ஸும் தவிடுபடி ஆயிடுச்சா இல்லையா? சிவகுமார் சார் பேசினதுலாம் நேற்று பார்த்தீங்கன்னா குடிக்க வச்சு நீங்க வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இவர் தேர்தலுக்கு முன்னாடி பேசிக்க வேண்டியதானே. ஜெயிச்சிரும் தாவேக்கான்னு தெரிஞ்சவரை இப்போ பேச அஜித்குமார் சார் வந்து நான் வந்து சொல்லவே இல்லை ஆமா மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷனே பண்ணல. பட் ஆனாலும் அங்கேயும் ஏதோ ஒரு நெரேட்டிவ் வந்து நோ நீட், மாற்றம் வேணுமா அப்படின்னு கேட்டது அவர் சொன்னது ஆப்வியஸ்லி அப்படின்னு. ஆனால் அது நோ நீடுன்னு மாத்திரேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலத்தனமான லாஸ்ட் மினிட்ல அந்த அஜித் ஓட்டை பிடிக்கிறாங்களா? பப்ளிக்கா வீடியோஸ் நிறைய பேர் போடுறத பார்த்தோம் சார். நான் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு கிளாம்பாக்கத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியுங்க. எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் வந்து ஊருக்கு போக முடியாமல் தவிச்சிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, அது உங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்போர்ட் அவங்க தானே ரெடி பண்ணி வைக்கணும். ஒருவேளை தாவேகா வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு கான்ஸ்பிரசி தியரின்னு இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள திணிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வைத்தறிச்சல் தான் காரணம். சார் வணக்கம். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜாலியா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சியா. எஸ். ஏன்னா நம்ம ஒவ்வொரு நேர்காணலும் பண்ணும்போது நெருடல் இருந்திருக்கும், நிறைய விமர்சனங்கள் இருந்தது. தாவேக்கா வந்து என்ன பண்ணிடும், வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தாது, அவங்களுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, அவங்களால வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு கூட வாங்க முடியாது அப்படின்னு. இது வரைக்குமே யாருமே பண்ணாத ஒரு விஷயம், இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, யாருமே ஓட்டு போட போனா நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்றத பெரும்பாலும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நேத்துமே யாரும் சொல்லலை, பட் வந்து அதை வந்து ரியாலிட்டியாக காண்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நேற்று நடந்த அந்த எலெக்ஷன் அப்படின்றத? நேற்று நடந்த எலெக்ஷன் உண்மையிலே நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம், இந்தியாவில் இது ஒரு வரலாற்று தேர்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நேற்று, அதாவது தமிழக வரலாற்றிலேயே நேற்று அளவுக்கு யாருமே வந்து ஓட்டு மக்கள் போட்டது 85% மேலே அப்படின்றது இப்போ ஒரு லேண்ட்மார்க் ஓட்டிங். கண்டிப்பாக அதில் எல்லாருமே பங்கு பெற்றிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். குறிப்பாக அந்த 18 to 29 அது மட்டுமே அந்த வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட 1,21,00,000 வாக்காளர்கள். 18 to 29 அதான் அந்த யங் ஓட்டர்ஸ் சொல்லுவாங்களா, அதுவே. அதில் கிட்டத்தட்ட அவங்க மட்டுமே ஒரு 85% டேர்ன் அவுட் ஆகிடும். அதுலேயும் குறிப்பாக வந்து 85%, 85.76 பெண்கள். சூப்பர். இந்த 18 to 29 பெண்கள் வந்து அதிகமாக 85% போயிருக்காங்க, ஆண்கள் வந்து 83% போயிருக்காங்க. இவங்களுடைய ஓட்டு மட்டுமே 21%. அப்போ இந்த 21% எங்கே போயிருக்கும்? இந்த 21% ஓட்டில் 90%க்கு மேலே தாவேகாக்கு தான் போயிருக்கோம். ட்ரெஸ் கோட் வச்சு எல்லாருமே ட்ரெஸ் கோட் வச்சு போட்டது. அதான் என்னதான் இதுல என்ன காமெடினா, அண்ணாமலையும் அதே ட்ரெஸ் கோட்ல வர்றாரு, சிஎம் அதே ட்ரெஸ் கோட்ல வர்றாரு, சத்யராஜ் பையன் அந்த ட்ரெஸ் கோட்ல வர்றாரு. நிறைய பாரு. ஆமா, நிறைய பேரை பார்க்க முடிஞ்சது. சிம்பு சார், விக்ரம் சார், இது எல்லாத்தையும் தாண்டி வரலட்சுமி, ஷாலினி மேம் சொல்லிட்டு நிறைய பேரை வந்து பார்க்க முடிஞ்சது நேற்று. அதாவது வந்து நிறைய சீரியல் ஆக்டர்ஸ், நான் வந்து சின்ன பிள்ளையில இருந்து பார்த்த சீரியல் ஆக்டர்ஸ் அந்த இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்றதுனால எல்லாருமே என்னன்னா அதே ட்ரெஸ் கோட். ஆமா, யாருமே மாற்ற ட்ரெஸ் கோடே இல்லை. ஸோ காமன் பீப்புள் தான் மாற்றம் வேணும்னு பார்க்குறாங்கன்னா கிடையாது. எல்லா ஃபெமிலியரானவங்களுமே மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்திருக்காங்க. ஸோ அப்படிதான் அதை எடுத்துக்கலாம். அதான், ஏன்னா அந்த மாதிரி அந்த எல்லா ஏஜ் குரூப்லேருந்தும் அதிகமாக வந்து வாக்களிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக நான் ரொம்ப சொல்லணுன்றது என்னதான் நான் பார்க்குறேன்னா, கரூர் தொகுதி எங்கே வந்து தாவேகா தலைவர் மீது ரொம்ப அவதூறு பரப்பப்பட்டுச்சோ, அந்த கரூர் தொகுதியில் தான் இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு 91% பதிவாயிருக்கு. அப்போ கரூர் மக்கள் இந்த நாளுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க.
இந்த நாள் தீர்த்து கட்டுண்டா அப்படின்னு தங்களோட கோபம் ஃபுல்லாக அதில் கொட்டி வச்சிருக்க மாதிரி தானே இருக்குது. திமுகவுக்கு எதிரான கரூருக்கு செந்தில் பாலாஜியே ஓட்டு போட போலியே. ஆமா. அந்த அளவுக்கு ஒரு விருப்பை ஏற்படுத்தி விட்டுருக்குது. அதே மாதிரி கொளத்தூர்ல பார்த்தீங்கன்னா நம்பர் கம்மி. எஸ் 83%. இன்னொன்று 79% தான். பெரம்பூர் வந்து 84. ஓகே. அதே போல் வந்து சேப்பாக் ட்ரிப்ளிகனில் வந்து 77 தான். அதே திருச்சிராப்பள்ளி ஈஸ்டில் 83. டி நகர்லையும் திருச்சி ஈஸ்ட் டி நகர்லாம் வந்து 78%. ஓகே. திருச்சி ஈஸ்ட் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். சென்னை ஒட்டுமொத்தமாக வந்து 83.03. அதே போல் கோயம்புத்தூர் 84, மதுரை 80. அது மாதிரி எல்லா நகரங்கள்லையும் கிராமங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் வந்து மக்கள் வந்து போய் ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் நான் தொடக்கத்திலேருந்து சொல்லியிருக்கேன். அலை ஒரு அலை அடிக்கும்போது அந்த அலை இப்படி தானே அடிக்கும். இதுக்கு முன்பு அடிக்கல எப்படியான அலை. சரி, இப்போ பொதுவாகவே வந்து டிஎம்கேயோட ஒரு பார்வை இருந்தது என்ன அப்படின்னா, சென்னை வந்து திமுகவோட கோட்டை அப்படின்னு. இது வரைக்குமே வந்து எல்லாரும் சொல்றது என்னன்னா, திமுக மேக்சிமம் சென்னை வந்து 63, 70 அந்த அளவுக்கு ஓட் புல்லிங் ஆறதே பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைமா 83% போயிருக்கு அப்படின்றது திமுகவுடைய கோட்டையை வந்து தகர்த்து விஜய் கைக்கு கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது இல்லையா? அது உண்மைதானே. ஏற்கனவே அதை தானே நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இவர் வந்து ஏதோ பயந்துட்டாரு, அதனால கான்ஃபிடென்ஸ் இல்லை, அதனால 2 இடத்துல போட்டு போடுறாரு. அப்படி கிடையாது. திமுகவுடைய கோட்டை இது. அதே மாதிரி திருச்சியும் திமுகவோட கோட்டை. இது ரெண்டையும் தகர்க்கிறது தான்ன்றது அதுதான் பிளான். அதை சரியாக செஞ்சுருக்கிறாரு. மக்கள் வந்து மிக அதிக நேற்றுலேருந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அப்படிலாம் இல்லைங்க, இது எஸ்ஐஆர்னால வந்ததே. எஸ்ஐஆரில் புதுசாகவும் சேர்த்துருக்காங்க. இருந்தது மட்டும் போகல, புதுசாக எவ்வளோ குறைச்சிருக்காங்களோ அது ஈக்குவலாக சேர்த்துருக்காங்க. ஸோ எஸ்ஐஆரில் குறைஞ்சதுனால நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ நீங்கள் கடைசி நிமிஷம் வரை உருட்டினா கூட இது வந்து விசில் வாரியர்ஸ், விசில் புரட்சி அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஓகே. எஸ்ஐஆர்னால கிட்டத்தட்ட வந்து ஒரு 6% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவும் இருக்குது. இல்லைம்மா, நீங்கள் எஸ்ஐஆரில் எந்த அளவுக்கு எடுத்தாங்களோ அதே அளவுக்கு ஆடும் பண்ணியிருப்பாங்களே. அதை இவங்க கணக்கில் எடுத்து ஆட் பண்ணாத கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. கணக்கில் எடுத்துக்கிட்டா அது நியூட்ரல் ஆகிடும். புரியுதா நான் சொல்றது? ஸோ பெரும்பாலும் வந்து இன்னொரு ஒரு பார்வை இருக்கு. என்ன அப்படின்னா, தாவேக்கா வந்து ஓட்டுகளை பிரிக்குமா இல்லை அவங்களால ஆட்சி மாற்றம் நிகழுமா அப்படின்னா, பெருமளவுல வந்து ஓட்டுகள் தான் பிரியும், ஆட்சி மாற்றம் நிகழாது அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்களே. இல்லைம்மா, இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் இவ்வளோ மக்கள் திரண்டு ஓட்டு போடுறாங்களே, இது வந்து இதுக்கு பின்னாடி தான் ஆட்சி மாற்றம் நடக்க முடியும். நீங்கள் ஒரு வழக்கமான தேர்தலாக இருந்து ஒரு 70%, சென்னையில் வந்து 50% இப்படின்னா நீங்கள் வந்து இது இல்லைங்க ஸ்பாயில் பண்ணுறாரு இல்லை உடைக்கிறாரு அப்படின்லாம் சொல்லலாம். இது அப்படி கிடையாது. இதுவரை சென்னை போன்ற நகரங்களில் தான் ரொம்ப கம்மியாக வந்து வாக்கு சதவீதம் பதிவாகும். ஆனால் ஏன்னா அன்றைக்கி வந்து ஹாலிடே, இங்கே நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்குது, பீச்சுக்கு போகலாம், பார்க் போகலாம், நிறைய ஓட்டு போடுறது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் நேற்று வந்து முதியவர்கள்லேருந்து இளைஞர்கள் வந்து அவ்வளோ பேர் எல்லாருமே போடுறாங்க. அப்போ இது ஒரு மாற்றத்தை வேண்டி மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் முடிவு பண்ணிட்டா நம்ம எதையுமே மாற்ற முடியாது. அதுன்றதுக்கு நேற்றைய வாக்கு டர்ன் அவுட் ரொம்ப ஒரு உதாரணம். ஏன்னா மக்கள் இஃப் தேவ் டிசைடட் யூ கேனாட் கண்ட்ரோல் எனிதிங். என்னமே பண்ணாலும் அதை நீங்கள் மாற்றவே முடியாது. மாற்றத்துக்காக பயங்கரமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய சிவகுமார் சார் பேசினதெல்லாம் நேற்று பார்த்தீங்களான்னு தெரியல. குடிக்க வச்சு நீங்கள் வந்து கெடுத்து வச்சிருக்கீங்க. இவர் தேர்தலுக்கு முன்னாடி பேசிக்க வேண்டியதானே அதை ஜெயிச்சிரும் தாவேக்கான்னு தெரிஞ்சவரை இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கு. எப்பயாவது பேசுறாங்க, தப்பு இல்லை. they should have voiced it. Yes. ஏன்னா அஜித்குமார் சார் வந்து நான் வந்து சொல்லவே இல்லை மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷனே பண்ணல. பட் ஆனாலும் அங்கேயும் ஏதோ ஒரு நெரேட்டிவ் வந்து மாற்றம் வேணுமா அப்படின்னு கேட்டது அவர் சொன்னது ஆப்வியஸ்லி அப்படின்னு இருக்காரு. ஆனால் அது நோ நீடுன்னு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலத்தனமான லாஸ்ட் மினிட்ல அந்த அஜித் ஓட்டை பிடிக்கிறாங்களா இவங்க. வித்தியாசமான பட் எவ்ரிபடி இஸ் நவ் தே ஆர் பிரில்லியன்ட். மக்கள் எப்போதும் முட்டாள்கள் கிடையாது. அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் அவங்கள ஏமாத்துறதுன்றது முடியவே முடியாது. இப்போ வந்து 85% வரைக்கும் வந்து ஓட் புல்லிங் ஆயிருக்கு. பட் 90% அப்படின்றத ரீச் பண்ணக்கூடாதுன்றதுனால நிறைய சதிகள் நடந்திருக்கும். டிஎம்கே பேக் அண்ட் ஒர்க் நிறைய பார்த்துருக்கோம். அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இட் இஸ் ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்க்குறோம். உளவுத்துறை அவங்களுக்கு நிறைய ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம். 25 லட்சம் பேர் வெளிநாடுகள்லேருந்து வந்திருக்காங்க. அதாவது 19, 20, 21 அந்த 22 இந்த 4 நாட்கள் தமிழ்நாடோடைய ஏர்போர்ட்டு எஸ்பெஷலி திருச்சியும் சென்னையும் வந்து அவ்வளோ டிராஃபிக். ஒரு 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 நாளைக்கு 4 ஃப்ளைட் வருதுமா திருச்சிக்கு, சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து. அந்த நாளே ஃபுல்லாகி
அது இல்லாமல் சின்ன ஃப்ளைட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. ஏன்னா சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வந்தால் ஒரு பெரிய ஜம்போ வரும். அதில் எப்படியும் ஒரு 700 பேர்கிட்ட ட்ராவல் பண்ணுற அதுவே ஃபுல்லாகுது. அது ஃபுல்லாகி அவ்வளோ. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃப்ளைட்ஸ்லாம் விட்டுருக்காங்க. 300% வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் அதிகமாக இருக்குது. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வா ஃப்ளைட் முடிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நிறைய பேர் ஃப்ளைட்ஸ் கிடைக்கலன்னு சொல்லி வீடியோ போட்டதையும் பார்க்க முடிஞ்சது. இதெல்லாம் வந்து இது ஒரு பக்கம். இந்த ரிப்போர்ட்லாம் உளவுத்துறை கொடுத்துட்டு தானே இருக்கும். இந்த அரசுக்கு தானே கொடுக்கும். அப்போ லாஸ்ட் மினிட்ல எவ்வளவு டிலே பண்ண முடியும். இல்லை, பப்ளிக்கா வீடியோஸ் நிறைய பேர் போடுறத பார்த்தோம் சார். நான் வந்து டிவிக்கு ஓட்டு போடுறதுக்காக நான் வர்றேன் அப்படின்னு கிளாம்பாக்கத்துல நடந்தது உங்களுக்கு தெரியுங்களா? எவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்து ஊருக்கு போக முடியாம தவிச்சிருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? எல்லாரும் போய் ஓட்டு போடுங்க, அது உங்கள் உரிமை அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அவங்க தானே ரெடி பண்ணி வைக்கணும். அப்போதைய எஃபோர்ட் போடலையே. அப்போ இது வந்து கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷன் தனியா ஒர்க் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அப்போ இது நீங்க வந்து ஒரு பல லட்சம் பேரை சென்னையை விட்டு போக விடாம வச்சதுனால திமுக ஜெயிச்சுலாம் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே தாவேக்கு தானே ஓட்டு போடுறாங்க. அவங்களால முடிஞ்ச நிறைய விஷயங்கள் நான் போஸ்ட் முடிச்சுட்டு எங்க ஆஃபீஸ் கீழே நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும்போது கேட்கவங்கலாம் தாவேக்கா தான் சொல்றாங்க. யாருக்கு சார் ஓட்டுவேன்? டிவிக்கே தான் சார், விஜய் தான் சார், டிவிக்கே தான் சார், தாவேக்கா தான் சார் அப்படின்னு இருக்காங்க. கேட்குறேன். நேற்று பைக் எடுத்துட்டு வெளியில போனாலே வந்து தெரிஞ்சிருக்கும் சார். எல்லாம் ட்ரெஸ் கோட்ல. நான் வந்து வீட்டுல இருந்து வெளியில போனா அதே ட்ரெஸ் கோடு, அங்க இருந்து டீ கடைக்கு போனா அதே ட்ரெஸ் கோடு, சாப்பிட போனா அதே ட்ரெஸ் கோடு, அப்படி வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் இன்ஸ்டால பார்த்து அதே ட்ரெஸ் கோடு. ஸோ டோட்டலா வந்து இந்த ட்ரெஸ் கோட்ல வந்து ஆட்சி மாற்றம் நிகழும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தமிழக மக்கள் வந்து உணர்த்தி இருக்காங்க. ஆமா, ட்ரெஸ் கோடு வந்து திமுகவோட எண்டு கோடு இது இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்திருக்காங்க. வேற வாய்ப்பு இல்லைம்மா. நம்ம மக்கள் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலியான மக்கள், படித்த மக்கள், அறிவுள்ள மக்கள். ஆனா இங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி இல்லாம போச்சு. பாதுகாப்பின்மை முதல்ல. ஆமா, 2 பேருமே மாத்தி கொள்ளையடிக்கிறதா தன்னுடைய வேலையாவே பண்ணியிருந்தாங்க. நீ வந்து டிஎம்கே எந்த அளவுக்கு கரப்டோ அதற்கு சற்றும் குறையாத அளவுக்கு ஏடிஎம்கேயும் கரப்ட். வேற வழி இல்லாம இன்னைக்கு மாத்தி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புது வழி இருக்கும்போது அதை நம்புறாங்க, அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போ ஒரு புதியவருக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்றத மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இனி வரும் இது வந்து இந்த தேர்தலோடு நிறைவு பெறுவதில்லை. இனிமே வந்து அடுத்த 20 ஆண்டுகள் இல்லைன்னா அடுத்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு தாவேகா இங்க வந்து மிகப்பெரிய அரசியல் சக்தியா, முதன்மை சக்தியா இருக்கும் அப்படின்றதுக்கு நேற்றுடைய நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் அவங்க வந்து ஒரு அம்மா போனை வாங்கி கீழே போட்டுருவாங்க. நீ தாவேகா ஓட்டு போட்டியா இல்லையா அப்படின்னு போட்டுறேன்னு சொல்லி நான் போட மாட்டேன் அடிச்சிடுவான், போனை உடைச்சிடுவான் சொல்ல. ஏன்னா அந்த பையனை இப்போ வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் ஓட்டு போட வரும்போது அவன் டெஃபினட்டா வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுவான். அப்போ அவனுடைய எதிர்காலம் வரையும் இங்க வந்து அந்த எதிர்காலம் வரையும் இங்க டிவிகே வில் பிளே மேஜர் ரோல். பிஃபோர் விஜய் அவங்க அரசியல் வந்ததுக்கு, ஆஃப்டர் விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் குட்டீஸ்க்குலாம் தெரியாது என்ன கட்சி இருக்கு, டிஎம்கே இருக்கா, ஏடிஎம் இருக்கா, களத்துல யார் இருக்கா, அரசியல்னா என்ன, ஓட்டு போடுறதுனா என்ன, எதுவுமே தெரியாது. பட் இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தையிலேருந்து 18 வயசு குழந்தை வரைக்கும் எல்லாருக்குமே வந்து ஓட்டு போட போறியா, யாருக்கு போட போறேன், டிவிகேக்கு போட போறியா, டிவிகேக்கு தான் போடணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் மிச்சூட வைக்கிருக்காரு இல்லையா. ஸோ அதுவே வந்து பெரிய மாற்றத்துக்கான ஒரு அறிவு. அதான் சொல்றேன், இது வந்து ஒரு சாதாரண ஒரு 10ஓடு 11 ஒரு கட்சி கிடையாது. இது வந்து ஒரு பிரைம் ஃபோர்ஸ். இது அடுத்த 30 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல போற ஒரு கட்சி. விஜய் அவர்கள் வந்து லாஸ்ட் ஸ்பீச், அந்த தேர்தல் பிரச்சாரத்துல லாஸ்ட் ஸ்பீச்ல லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அடுத்த 5 வருஷத்துக்கான நம்ம ஆட்சி அமைப்போம்ட்டு, இல்ல 5 வருஷத்துக்குல அடுத்த எல்லா வருஷத்துக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு மாற்றமா வந்து நேற்று எலெக்ஷன் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஆனால் இதே விஷயத்துல நேற்று எலெக்ஷன் அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துச்சு சார். ஒரு பக்கம் வந்து டிவிகே ஃபுல் ஃபோர்ஸா இறங்கி ஓட்டு போட போனாலுமே பேக் எண்ட்ல வந்து டிவிகேக்கும் டிஎம்கேக்குமான பிரச்சனைகள் நிறைய நடந்தது. நீங்க துறைமுகம் தொகுதியில பார்த்திருப்பீங்க. அங்க என்ன நடந்தது? அதான் அவருடைய தகுதி. அதே மாதிரி திருச்சி கிழக்குல வந்து நைட்ல போய் கல்லோட்டு நைட் 1 மணிக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நீங்க இந்த சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சா கல்யாணத்தை நடத்த முடியுமா? அது மாதிரி தான் இவங்க பண்றது. ஸோ தே லாஸ்ட் எவ்ரிதிங்மா. கடைசி நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு வந்து உதயநிதி கிளம்பிட்டார் வெளிநாட்டுக்கு. பாத்தீங்களா அந்த வீடியோ ஏர்போர்ட்ல போறது? இவரெல்லாம் எல்லாரும் இந்த ஊபி என்ன சொல்லியிருந்தாங்க பாருங்க, தேர்தல் முடிஞ்சோடனே அவர் இப்போ வெளிநாட்டுக்கு ஓய்வு எடுக்க போயிடுவாரு. யார சொன்னாங்க? விஜய். நம்ம போனது யாரு? புரியுதுங்களா? இதுதான் இவங்களுடைய நரேட்டிவ்ஸ். எல்லா நரேட்டிவ்ஸும் தவிடுபடி ஆயிடுச்சா இல்லையா?
எவ்ரிதிங் கான் பிளாஸ்டட். எல்லாத்தையுமே அடிச்சு நுரைக்கிட்டாங்க மக்கள். நீங்க வந்து அவரை தனிப்பட்ட முறையில தாக்குனீங்க, தொழில் ரீதியா தாக்குனாங்க. அதுக்கு அடுத்தது என்னது, நம்ம சித்தாந்த ரீதியா தாக்குனாங்க. எந்த ரீதியான தாக்குதலையும் அடிச்சு நவத்திட்டு டாப்ல வந்து நிக்கிறதுன்றது இருக்குல்ல, அதுக்கு இந்த மக்கள் கொடுத்த செல்வாக்கு, மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, மக்கள் போய் நேத்து ஓட்டு போட்ட விதம், இது எல்லாமே தமிழகம் ஒரு வளமான ஒரு ஹெல்தியான பாதையை நோக்கி பயணிக்க தொடங்கிருச்சு அப்படின்றது தான் நமக்கு. விஜய் அவர்களுக்கு கொடுத்த பிரச்சனை எல்லாமே ரொம்ப நார்மல் ப்ராப்ளம்ஸ் கிடையாது சார், ரொம்ப கஷ்டமான ப்ராப்ளம். ஆனா வந்து இது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்கன்னா அப்ப டிஎம்கே ஏடிஎம்கே மீதான அதிருப்தி அப்படின்றது எந்த அளவுக்கு இருந்தது? கோபம், அதிருப்தி எல்லாம் சொல்ல முடியாது. கோபம், கடுமையான வெறுப்பு. எஸ், ஒவ்வொரு அமைச்சர்கிட்டையும் இருக்கக்கூடிய அந்த சொத்து மதிப்பு என்ன, ஆற்றாமைன்னா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதன். நான் யாரை எதிர்த்து, நான் வந்து இவரை எதிர்த்து சண்டை போடலாம், இவரை எதிர்த்து சண்டை போடலாம், உங்களை எதிர்த்து சண்டை போடலாம். ஆனால் அந்த அரசு இயந்திரம் இருக்குல்ல, அதை எதிர்த்து என்னால் சண்டை போட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், சபிச்சுட்டு தான் போவேன். நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். ஆனால் எனக்கு இந்த அரசு இயந்திரத்தை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது எவ்வளோ பேர் எல்லாம் வந்து முயற்சி பண்ணி அதை மாற்றிடுவோம். ஏன்னா இது ஒன்று தான் வாய்ப்பு. இதுக்கு முன்பு அப்படி வாய்ப்பு இல்லை. இந்த பேய்கிட்ட இல்லைன்னா பிசாசுகிட்ட போவோம், பிசாசுகிட்டேருந்து பேய்கிட்ட வரும். இப்போ இன்னைக்கு வந்து இது ரெண்டும் இல்லாமல் ஒரு தூய சக்தியாக ஒரு சக்தி வருது அப்படின்னும் போது அந்த ஆற்றாமை எல்லாம் தூக்கி போட்டு இது நம்மளுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு போய் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களா, அதுதான் ரொம்ப சிறப்பானது நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டைமும் ஒரு பயம் இருக்கும், ஒருவேளை இந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஓட்டு போட்டதை வெளில சொல்லக்கூடாது, அந்த ஆட்சி வந்துருச்சுன்னா நம்ம அது வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியது. எஸ், நான் வந்து வெளில சொல்லக்கூடாது, நம்ம சொன்னா நம்மள ஏதாவது, ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இந்த அரசு மேல ஒரு பயம், நம்மள ஏதாவது பண்ணிருவாங்க. ஏன்னா அவள் அப்படி பண்ணிருக்காங்களா எல்லாரையும். அப்போ அவரை பாரு என்னாச்சு, இவரை பாரு என்னாச்சு, இவரை பாரு என்னாச்சு, நம்ம எதுவும் சொல்லுவோம். பட்டன் உண்மையிலேமா இன் மெனி பிளேசஸ் இந்த விசில் பட்டன் இருக்குல்ல, அது ஜாம் ஆயிடுச்சு, அது தேஞ்சு போயிடுச்சு, அது உள்ள போய் அமுங்கி போயிடுச்சு. ஏன்னா வரவெல்லாம் அதுலேயே குத்திருந்தேன், என்னதான் அந்த மிஷினு அந்த பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று 3-4 இடங்கள்லேருந்து எனக்கு கால் பண்ணி சொன்னோம். வெவ்வேறு இடங்கள், சென்னை, தூத்துக்குடி, அதுக்கப்புறம் தர்மபுரி, கிருஷ்ணகிரி, இந்த சைட்ல இருந்தெல்லாம் கால் பண்ணி சொன்னாங்க, சார் பட்டனே வந்து உள்ள போயிடுச்சு சார் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பீப்புள் ஓட்டட் ஃபார் டிவிகே. ஓகே, இப்போ ஒவ்வொரு டைமுமே வந்து கள்ள ஓட்டு போடுற விஷயங்கள் வந்து நிறைய நடக்கும் சார். பட் நேற்று எலெக்ஷன்லையுமே அந்த விஷயம் நடந்திருக்குது. ஏன்னா வந்து ஒரு நிறைய பெண்கள், நிறைய ஆண்களாக இருக்கட்டும் வந்து வீடியோ வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஓட்டு போட போகிறதுக்கு முன்னாடியே என்னோட நேமில் ஓட்டு போட்டிருக்குது, ஸோ இது யாரோட கவனக்குறைவு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள வந்து ஓட்டு போட வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு போட்டிருப்பாங்க. எல்லா தேர்தலையும் இது மாதிரி நடக்கும். நீங்கள் அதை கள்ள ஓட்டை 100% சரி பண்ண முடியும்ன்றது முடியாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய எழுச்சி நடக்குதுல்ல, அதில் இந்த கள்ள ஓட்டெலாம் அடிப்பட்டு போயிடும். புரியுதுங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இப்போ ஒரு ப்ராப்ளமே இல்லை. அது மேபி ஒரு 0.5%, 1% அவ்வளோதான் போட்டிருக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்பு கள்ள ஓட்டு ஒரு ப்ளே பண்ணுது. ஏன்னா மக்கள் போட ஆக்சுவல் பீப்புள் போக மாட்டாங்க. ஓகே, இப்போ சென்னையில் 50% தான், இன்னைக்கு 83%, 84%. சென்னை முழுக்க எவ்வளோ? ஆமாம், சென்னை 16%, 83%. நார்மலாக இது 50, 45, 60 இப்படி தான் இருக்கும். அப்போ அந்த மீதி உள்ள பர்சன்ட்டை கள்ள ஓட்டாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து மக்களே போயிட்டானே. அவன் இப்போ நான் சொன்னேன், நான் வந்து என் ஓட்டை எத்தனை பேர் போட்டுருப்பாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ இன்னைக்கு நான் போயிட்டேன்ல என் ஓட்டை போடுறதுக்கு. அதே மாதிரி இத்தனை மாதிரி பல பேர் போயிடுறாங்கல்ல. அதனால கள்ள ஓட்டை இவங்க நினைச்சாலும் அந்த முன்னாடி போட்ட அளவுக்கு போட முடியாது. ஓகே, இன்னைக்கு நேற்று நடந்த எலெக்ஷன், அது வரப்போகிற ரிசல்ட், இது எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு தான் பெரிய ஸ்பாயிலராக இருக்கும் அப்படின்றாங்க. எதனால? ஏடிஎம்கேயோட ஓட்டுகள் தான் அதிகம் பாதிக்கப்படும்ன்றாங்க. அப்படின்னு யார் சொல்றது? நிறைய பத்திரிகையாளர்கள். அந்த பத்திரிகையாளர்லாம் யாரு? அந்த பத்திரிகையாளர் யாருன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இனிமே அவங்க இன்னும் கடுமையா உருட்டுவாங்க பாருங்க. அடுத்த ஒரு 10 நாளைக்கு அவங்க உருட்டு தாங்க முடியாது. இனிமே நீ முடிவா மாற்ற முடியாது. எவ்ரிதிங் இஸ் கான், தி மெஷின் இஸ் சீல்ட். ஆனாலும் உருட்டுவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ அவங்களுடைய உருட்டுற டோன் எப்படியா மாறும்னா, ஒருவேளை தாவேகா வெற்றி பெற்றுச்சுன்னா அதுக்கு பின்னாடி வந்து பல்வேறு என்ன சொல்றது, சதி கோட்பாடுகள் எல்லாம் உள்ள திணிப்பாங்க. கான்ஸ்பிரசி தியரின்னு இருக்குல்ல, அதெல்லாம் உள்ள திணிப்பாங்க. அது ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி தமிழ்நாடு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப வைத்தறிச்சல் தான் காரணம் அதுக்கெல்லாம்.